அப்படியே நாங்கள் கூட்டணி வைத்தாலும் அதில் என்ன உலகமாக தப்பு? ஏற்கனவே அதிமுகவோடு நாங்கள் ஒன்றும் பேசலை, கூட்டணியும் வைக்கலை. ஆனால் அதை பற்றி சிபிஐ பேசுறது தவறு. ஏதோ போயிட்டாங்க, போனதுக்கு காரணம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். கூட்டணியிலிருந்து தேர்தல் சந்தித்து உறுதியா இருந்த இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் சண்முகம் ஒரு அறிக்கை கொடுத்தாரு நேற்று. அதுல திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அது ஒரு சந்தர்ப்பவாதம். திமுகவோ அல்லது அதிமுகவோ அல்லாத மற்றொரு கட்சி ஆட்சி அமைக்கிறது இவங்க இந்த ரெண்டு கட்சிக்கும் விருப்பமா இல்லைங்கிறத அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஏற்கனவே அதிமுகவோடு நாங்கள் ஒன்றும் பேசலை, கூட்டணியும் வைக்கலை. ஆனால் அதை பற்றி சிபிஐ பேசுறது தவறு. காரணம் ஏற்கனவே அந்த கட்சியோட பல முறை கூட்டணி வச்சு ராஜ்யசபா எம்பி பதவி வாங்கிலாம் போயிருக்கிறாங்க. ஆக ஒன்றும் அது தீண்டத்தகாத ஒரு கட்சி என்றோ, பாஜக ஒரு கொள்கை ரீதியான எதிரின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கூட அதிமுகவை கடந்த காலத்தில் சிபிஐ சொல்லவில்லை. அவங்களோட கூட்டணி வைத்தவங்க, ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்தவர்கள், அவர் மூலமாக ராஜ்யசபாவுக்கு எம்பியெல்லாம் போனவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் ஏதோ போயிட்டாங்க, போனதுக்கு காரணம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் இது அங்கேயும் நிரந்தரமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தேர்தலில் ஒவ்வொரு அணியோட மார்க்சிஸ்ட் கூட்டணி வச்சுருக்கு. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். 67 எங்களோட கூட்டணி வச்சாங்க, சிபிஐ எங்களோட இருந்தது. அப்போ ராஜாஜியும் இவங்களும் ரெண்டு எதிரிகளாக இருந்தாங்க. 2 பேரையும் அண்ணா ஒரே மேடையில் வச்சுட்டு கூட்டணி சேர்த்து அமைச்சது திமுக தான். அதே 71 இவங்க போயிட்டு சிபிஐ எங்களோட வந்தது. இப்படி 77 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ எங்களோட சிபிஐ இருந்தது. எலெக்ஷன் முடிஞ்சோடனே அசம்பிளி எலெக்ஷன் அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ கூட்டணி இருந்தாங்க. ஒரே ஒரு இடம் தான் ஜெயிச்சோன்னு ஓடிப்பிட்டாங்க, போய் இன்னொரு கூட்டணி சேர்ந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் ஒரு 60 வருஷமாக பார்த்துருக்குறோம். போவாங்க வருவாங்க, இப்படி நாங்களும் வரவங்களெல்லாம் மனமாற்றம் பெற்று வரவர்களெல்லாம் நாங்களாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏடிஎம்கே சேர்ந்துச்சு. அதனால் இவங்களுக்கு பொலிட்டிக்கல் சர்வேலாம் இருந்தது, அவ்வளோதான். அதான் நான் என்ன சொல்கிறேன், அதிமுக என்பது பெரிய தீண்டத்தகாத சக்தியை போல் இவர்கள் பேசுவது போது இவங்க அந்த கட்சியோட கூட்டவே இருக்காது போல் இல்லாத போது பேசுவது என்பது தான் வேடிக்கை. இவங்க அந்த கட்சியோட ஒரே மேடையில் பேசலையா, ஜெயலலிதாவோட இல்லையா, ராஜ்யசபா எம்பி வாங்கின்னு போகலையா, எம்எல்ஏ ஜெயிச்சு வரலையா? அப்படியே நாங்கள் கூட்டணி வைத்தாலும் அதில் என்ன உலகமாக தப்பு? சிபிஐ சிபிஎம் ரெண்டும் உடஞ்சது 64. இப்போ 2 பேரும் ஒன்றா ஒத்த கருத்தோடு போகலையா? வேறு வேறு கட்சி பேராக இருந்தாலும் ஒரே எங்கள் கூட்டணியிலே இல்லையா, ஒரே கருத்தோடு போகலையா? ஆக எங்கள் விட்டு அவங்க பிரித்து போய் 54 வருஷம் ஆகிப்போச்சு. அதுக்காக நாங்கள் கூட்டணி வைக்கிறோன்னு சொல்லலை. அப்படி பேசிக்கினாலும் அதில் ஒன்றும் தப்பு இல்லை. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.